இறை சன்னதியில் இயேசுவே உற்று நோக்கப்பட்டமாக, தெய்வமே, எங்கள் மத்தியில் நீ தாமே இறங்கி வருகின்றீரே. தகுதியற்ற நிலை இருக்கிற எங்களை தகுதியுள்ள நபராக நீ தாமே மாற்றுகின்றீர். தகுதியுள்ள நபராக என்னை மாற்றிக்கொண்டு உம்முடைய இரக்கத்தை எங்கள் மேல் பொழிந்து எங்கள் வழியாகவே மகத்தான காரியங்களை செய்ய நீ திட்டமிட்டிருக்கிறீரே. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒத்துழைப்பை கொடுத்து செயல்பட எங்களுக்கு சக்தியை தாரும். உம்முடைய இரக்கத்தை எங்கள் பொழியும் என்று சொல்லிக்கொண்டு தாகத்தோடு கரங்களை தட்டி அன்பு கூறுவேன் என்ற பாடலை சேர்ந்து உரத்த குரலில் பாடி ஜெபிப்போம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. தாழ்த்தி தட்டி அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆரமாய். ஆண்டவரே, எபினேசராக இருக்கின்றவரே, எனக்கு வேண்டிய நன்மைகள் செய்கின்றவரே, எனக்கு வேண்டிய உதவிகள் செய்கின்றவரே, நீ தாமே என்னை தகுதியுள்ள நபராக மாற்றிக்கொண்டு உம்முடைய பணியில் என்னை அமர்த்தி கொண்டு வருகின்றீரே. நன்றி ஆண்டவரே சொல்லிக்கொண்டு இடம் நம்மை தகுதியுள்ள நபராக மாற்றுகின்றார், நமக்கு வேண்டிய உதவிகள் செய்கின்றார். அந்த இறைவனை உற்று நோக்கப்பட்டமாக தைரியத்தோடு உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. சேர்ந்து எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. அப்பா, இதுவரையில் உதவி நீரே. உயர்த்தி தட்டி உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே. வீசி ஆராதனை 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 ஆராதனை, சேர்ந்து பாடி ஆராதனை 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 ஆராதனை. தாழ்த்தி தட்டி ஆண்டவரே, நீ தாமே எல்ரோயா இருக்கின்றீர், எங்களை காண்கின்ற தெய்வமாக இருக்கின்றீர். இதோ எங்களுடைய வேதனைகளும் நீ கண்டு கொண்டு இருக்கின்றீர். நாங்கள் எப்படி கஷ்டப்படுகின்றோம், எந்த வேதனையில் எந்த சூழல் வாழ்கிறோம் எல்லாம் காண்கின்ற தெய்வமாக இருந்து கொண்டு அதிலிருந்து எங்களை விடுவிக்க வழி தருகின்றீர். எங்களை தகுதியுள்ள நபராக மாற்றுகின்றீர். என்னை விடுவிக்க இதோ என் கணவனை, என்னை விடுவிக்க என் மனைவியை, எங்களை விடுவிக்க என் பெற்றோர்களை, எங்களை விடுவிக்க என் பிள்ளைகளை நீ தாமே நியமிக்கின்றீர். நன்றி தெய்வமே என்று சொல்லிக்கொண்டு நன்றி முன்னர்வோடு இறை சன்னதியில் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. சேர்ந்து எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. அப்பா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உயர்த்தி முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை
பாடி. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. தாழ்த்தி தட்டி ஆண்டவரே, இதோ யெகோவா ராஃபாவாக இருக்கின்றீர். எனக்கு குணத்தை தருகின்றீர், சௌக்கியத்தை தருகின்றீர். பாவத்தின் காரணமாக ஆரோக்கியத்தை இழந்த நான் மீண்டும் அந்த ஆரோக்கியத்தை நீ தம்மை தருகின்றீரே, சக்தி தருகின்றீரே. எழுந்து போன கிருபைகளை மீண்டும் எனக்கு நீ தருகின்றீரே. நல்ல ஒரு பாவ சங்கீதம் செய்வதன் வழியாக மீண்டும் இரக்கத்தை பொழிகின்றீரே. இது சக்தி பெற்ற மகனாக மகளாக மற்றவருக்கு பணி செய்வதற்காக கிருபையை நீ தருகின்றீரே. நன்றி ஆண்டவரே சொல்லிக்கொண்டு நம்மை குணப்படுத்துகிற தெய்வம், நம்மை காயங்களை ஆற்றுகிற தெய்வம், நம்முடைய வேதனையிலிருந்து எல்லாம் நம்மை விடுவிக்கிற தெய்வம், இதா மற்றவர்களுக்கு நம் வழியாக சக்திகளை கொடுக்கிற தெய்வம். அந்த தெய்வத்தை உற்று நோக்க வண்ணமாக யெகோவா ராஃபா என்று சொல்லிக்கொண்டு உரத்த குரலில் கரங்களை தட்டி நாம் பாடி ஜெபிப்போம். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சேர்ந்து யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. எனக்கு சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உயர்த்தி உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன். வீசி ஆராதனை 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 ஆராதனை. சேர்ந்து பாடி. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை தாழ்த்தி அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய் சேர்ந்து அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. சேர்ந்து பாடி, சேர்ந்து பாடி. ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. ரட்சகரே ஆராதனை. ஆராதனை ஆராதனை ரட்சகரே ஆராதனை. மீட்பரே ஆராதனை. ஆராதனை ஆராதனை மீட்பரே ஆராதனை. தூயவரே ஆராதனை. ஆராதனை ஆராதனை தூயவரே ஆராதனை. நல்லவரே ஆராதனை. ஆராதனை ஆராதனை நல்லவரே ஆராதனை. தெய்வமே ஆராதனை. ஆராதனை ஆராதனை தெய்வமே ஆராதனை. ஹalleluya. ஹalleluya 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 ஹalleluya. அனைவரும் சேர்ந்து குரல் எழுப்பி ஹalleluya 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 ஹalleluya. சிவே 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 என்று ஹalleluya 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 ஹalleluya. இரு கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக்கொண்டு அன்பு கூறுவேன். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். சேர்ந்து அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். இரு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக்கொண்டு இவ்வாறாக நாம் ஜெபிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே இயேசுவே நற்கருணை நாதரே நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். ஹalleluya
ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே இயேசுவே எங்களை காக்கின்றவரே, நேசிக்கின்றவரே, அன்பு செய்கின்றவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், துதிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். ஹல்லேலூயா 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 இயேசுவே 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 எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களுக்கு பாதுகாப்பு தருகிறவரே, நன்றி செலுத்துகின்றோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் அனைவரும் அமர்ந்து கொள்வோம். உங்கள் பார்வையை இயேசுவை திருப்புங்கள். கண்களை மூட வேண்டாம். இயேசு மீது உங்கள் பார்வையை திருப்புங்கள். வேற எங்கேயும் உங்கள் பார்வையை திருப்பாதீர்கள். இயேசுவை மட்டுமே உற்று நோக்குங்கள். அப்பத்தின் வடிவில் வந்திருக்கின்ற தெய்வம், நம்மை தேர்ந்தெடுத்த தெய்வம், நம்மை தகுதியுள்ள நபராக மாற்றுகின்ற தெய்வம், நம்மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற தெய்வம், இதோ தன்னுடைய திருப்பணியில் நமக்கு வாய்ப்பு தந்த தெய்வம், தன்னுடைய பணியில் அமர்த்திய தெய்வம், அந்த இயேசுவையே உற்று நோக்குவோம். நீங்கள் அல்ல என்னை தேர்ந்து கொண்டது, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லிக்கொண்டு நம்மை தேர்ந்த இயேசு கிறிஸ்து. உங்கள் குடும்ப சூழலை மனதில் கொண்டு வாருங்கள். இப்போது நீங்கள் இருக்கின்ற நிலையை மனதில் கொண்டு வாருங்கள். ஆண்டவரே, நல்லாத்தான் என் வாழ்க்கை போய்கொண்டிருந்தது, ஆனால் திடீரென்று புயல் வீசியது போல் இதோ என் குடும்பத்தில் பல நெருக்கடிகள், பல பிரச்சனைகள், பல உறவு சிக்கல்கள், மனக்குள்ளே எங்களுக்குள்ளே குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆண்டவரே, இதோ பலவீனத்தோடு இருக்கிற நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியாமல் நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்கு எங்கள் மேல் அதிகாரம் காட்டுகிற நபரும் இருக்கின்றார்கள், எங்கள் கீழில் உள்ள நபரும் இருக்கின்றார்கள், எங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். எங்கள் மேல் அதிகாரம் காட்டுகிறவர்களை எங்களால் எதிர்த்து பேச முடியவில்லை. எங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் எங்களுக்கு அவர் கீழ்ப்படிவதும் இல்லை. எந்த பக்கம் போனாலும் இதோ எங்களுக்குள்ள வேதனைகள், காயங்கள், அவமானங்கள். ஆண்டவரே, எரேமியா சொன்னது போலவே நானும் சொல்கின்றேன், நான் சிறு பையன், எனக்கு பேச தெரியாது. இதோ மோயிசன் சொன்னது போலவே நானும் சொல்கின்றேன், ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்கிற, நான் திக்குவாய், எனக்கு இது வேண்டாம். ஆண்டவரே இரக்கம் கொள்ளும். இதோ உண்மை மண்ணிலையில் வந்திருக்கின்றேன். இந்த இரக்கமணி நேரத்தில் மீண்டும் என் குடும்பத்துக்கு தான் நான் செல்கின்றேன். அதே கணவன், அதே மனைவி, அதே மனநிலையோடு வாழ்கின்ற அந்த கணவன் மனைவி, அதே மனநிலையோடு இருக்கின்ற என் பிள்ளைகள், என் பெற்றோர்கள், அவர்கள் மத்தியில் தான் நான் செல்கின்றேன். இந்த தடவை போகிற சமயத்தில் நீ என் கூட இருக்க வேண்டும், என் கூட இருந்து என்னை வழி நடத்த வேண்டும். போ, நான் கூட இருப்பேன் என்று நீ சொன்னீரே, என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் சொல்கின்றேன். ஆனால் ஒன்று, நீ என் கூட வர வேண்டும். இயேசுவே உற்று நோக்கி கொண்டு, இயேசுவே உற்று நோக்கி கொண்டு, ஆண்டவரே என் மத்தியில் கடந்து வாரும். நாம் இவ்வாறாக நாம் ஜெபிப்போம். என்னோடு சேர்ந்து உரத்த குரலில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் நீர்தாமே இறங்கி வாரு. இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து வாரு. இயேசுவே என்னுடைய வாழ்க்கை சூழலில் நான் உம்மை அழைக்கின்றேன். வாரும் தெய்வமே, வாரும் தெய்வமே, என் மத்தியில் கடந்து வாரு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபமாலை எடுத்துக்கொள்ளுங்கள்.
குணமாக்கும் ஜெபம் சேர்ந்து. இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்தில் இருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். கர்த்தருக்கு ஜெபத்தை சேர்ந்து உரத்த குரலில் நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்முடைய விசுவாச அறிக்கை 2 பாகங்களை சொல்லுவோம். முதல் பாகம் நீங்கள், 2ஆம் பாகம் நீங்கள் சேர்ந்து. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்தார். போந்து பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரே நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பே நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பே நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். இந்த முதல் ரகசியம் விசேஷமாக நம்முடைய குடும்ப சூழலை மனதில் கொண்டு வருவோம். தெய்வம் நம்மை இல்லற வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். இல்லற வாழ்க்கைக்கு அழைத்து அந்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம்தான் இந்த இல்லற வாழ்க்கை. மக்களை பெற்றெடுத்து கொண்டு உம்முடைய வாழ்வில் பங்காளித்துவம் பெறுவதற்காக, உம்முடைய படைப்பில் பங்காளித்துவம் பெறுவதற்காக எங்களை இல்லற வாழ்க்கையில் நீ அழைத்திருக்கின்றீரே. அது மட்டும் இல்லாமல் ஒரு தம்பதிகள் எப்படி வாழ வேண்டும், மக்கள் இல்லாத தம்பதிகளை நீ உருவாக்கி அந்த தம்பதிகள் எப்படி வாழ வேண்டும், ஒரு எடுத்துக்காட்டான தம்பதியாக எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நீ தாமே இல்லற வாழ்க்கை வழியாக வெளிப்படுத்துகின்றீரே. அப்படி மகத்தான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு நீ தந்ததுக்காக நாங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அந்த வாழ்க்கைக்கு எதிராக நாங்கள் பேசியிருந்தோம் என்றால், அந்த வாழ்க்கைக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டோம் என்றால், அந்த இல்லற வாழ்க்கைக்கு எதிராக நாங்கள் சிந்தித்திருந்தோம் என்றால், இதோ இந்த தருணத்தில் மன்னிப்பு கேட்டு உம்முடைய இறுக்கத்திற்காக நாம் வேண்டுகின்றோம். இரு கரங்களையும் விரித்த வண்ணமாக்க சொல்லித்தர ஜெபத்தை
இவ்வாறாக சொல்லுங்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, இயேசுவே, எங்களை இல்லற வாழ்க்கையில் அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கரங்களை உயர்த்தி இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவன். இரண்டாவது ரகசியம். இந்த இரண்டாவது ரகசியத்தில் விசேஷமாக இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். தேர்ந்தெடுத்த இறைவனுக்கு நான் பதில் கொடுத்திருக்கின்றேனா? இறைவன் இல்லற வாழ்க்கையில் என்னை தேர்ந்தெடுத்து கொண்டு கணவன் என்ற ஸ்தானம், மனைவி என்ற ஸ்தானம், பெற்றோர் என்ற ஸ்தானம், அதே மாதிரி பிள்ளைகள், சகோதரன் சகோதரி என்ற நிலையை எனக்கு தந்திருக்கின்றார். அந்த நிலையை அவர்தான் எனக்கு தந்திருக்கின்றார். நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி கொண்டு அவர் எனக்கு இந்த நிலையை தந்திருக்கின்றார். ஆண்டவரே, உன்னுடைய அழைப்பை பெற்ற நான், இந்த நிலையில் அந்த அழைப்பை பெற்ற நான் அதுக்கேற்றபடி நான் வாழவில்லை. இதா அந்த வாழாத தருணத்திற்காக உன்னத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் சொல்லிக்கொண்டு இறை சன்னதியில் முழுவதாக நாம் ஜெயிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, உம்முடைய தெய்வீக அழைத்தலுக்கு எதிராக நான் சிந்தித்ததையும் செயல்பட்டதையும் பேசியதையும் ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவே, என்னை மன்னியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளே முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளே முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளே முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளே முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளே முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும்
அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளே முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளே முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளே முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளே முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளே முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த மூன்றாவது நிலையில் இது தகுதியற்ற இருக்கிற நம்மை தெய்வம் தகுதியுள்ள நபராக தெய்வம் மாற்றுகின்றார். ஆண்டவரே, தகுதியற்ற இருக்க எங்களை நீ தாமே தகுதியுள்ள நபராக மாற்றுகிறீரே. கணவன் என்ற நிலையில் பயந்த நான், மனைவி என்ற நிலையில் பயந்த நான், அந்த பயத்திலிருந்து விடுதலை தந்து இதோ நான் என்றும் உன்னோடு இருப்பேன், உன்னை நான் வழி நடத்துவேன் என்று சொல்லிக்கொண்டு உம்முடைய வார்த்தையாலும் ஆவியினாலும் என்னை நிரப்பி இதோ எந்த நபரை கண்டு நான் பயந்தேனோ அதே நபர் மத்தியில் மீண்டும் என்னை வாழ அனுப்புகின்றீரே, சாட்சியாக நீர் அனுப்புகின்றீரே, நிமிர்ந்து நில் என்று சொல்லிக்கொண்டு நான் அனுப்புகின்றீரே. நன்றி தெய்வமே. இனி அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ, உம்முடைய அழைத்திற்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ நீ என் கூட இருக்கிறே என்ற நம்பிக்கையோடு நான் செயல்பட எனக்கு சக்தியை தாரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த மூன்றாவது ரகசியத்தை நம்மளை சேர்ந்து உரத்துக்குள் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 4, 5 பாடலாக நம் பாடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இதோ நீ தாமே எங்களை தேர்ந்தெடுத்து தகுதியுள்ள நபராக மாற்றிக்கொண்டு இதோ உம்முடைய பணியில் எங்களை அமர்த்துகின்றீரே. நாங்கள் தான் அந்த பணியை செய்ய வேண்டும் என்று நீ தாமே தீர்வலம் கொண்டிருக்கின்றீர். உன்னால் மட்டுமே தான் அது முடியும் என்று சொல்லிக்கொண்டு எங்களுக்கு அந்த தைரியத்தையும் நீ தருகின்றீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் உம்மேல் நம்பிக்கை வைத்து கொண்டு இதோ நாங்கள் வாழ எங்கள் சக்தியை தந்தருளும். இந்த ஆலயம் விட்டு நாங்கள் செல்கின்ற பொழுது எங்கள் குடும்பத்துக்கு தான் செல்கின்றோம். அதே மனிதர்களை தான் நான் காண்கின்றோம். மக்களிதே இயேசுவே, அவ்வாறு அந்த சூழலானது எங்களுக்கு பயம் தரக்கூடிய சூழலாக இருக்குது என்றால் எங்களுடன் இருந்தருளும். எங்களுடன் இருந்து கொண்டு எல்லா விதமான ஆபத்திலிருந்து காத்து இதோ நாங்கள் தைரியத்தோடு அந்த குடும்பத்தில் வாழ உம்மை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு சக்தியை தாருமான்னு சொல்லிக்கொண்டு இந்த 4வது 5வது ரகசியம் பாடலாக பாடி ஜெபிப்போம்.
நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த கடைசி ரகசியம் ஆண்டவரே முழுமையாக நாங்கள் விட்டு தருகின்றோம். உடைய தூய ஆவியின் துணையோடு நாங்கள் அனைத்தையும் செயல்பட உடைய ஆவியால் என்னை நிரப்பும் ஆண்டவரின் சொல்லிக்கொண்டு இரக்கத்திற்காக நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன்.
வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம்.
நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனது உருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி உம் இதயத்தை எங்கள் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். ஆமென். எழுந்து நிற்போம். எசேக்கியேல் புஸ்தகத்தில் சொன்னது போலவே, மானிடா உன்னோடு நான் பேசுவேன். அதன் பிறகு வார்த்தை வருகிறது, அவர் என்னோடு பேசுகையில் ஆவியானவர் இதோ என்னில் புகுந்தார். அந்த ஆவியானவர் என்னை நிற்க செய்தார், என்னை எழ செய்தார். அந்த ஆவியின் தூண்டுதல் வழியாக அனைத்தையும் செயல்பட ஆரம்பித்தன. திருத்துதர் பணி 13ஆம் அதிகாரம். அங்கு ஆவியானவர் சில வார்த்தை 1, 2, 3களில் பவுலவையும் பர்னாவையும் எனக்கு தனியாக மாற்றி வையுங்கள் என்று. இதோ அவர்கள் நோம்பிருந்து வேண்டிய சமயத்தில் அவர்கள் வேண்டுகிறார்கள். அவருடைய சிரசில் கரங்கள் வைத்து ஜெபித்த பொழுது தூய ஆவியானவர் இது அவர்கள் வந்து விழுவதை நான் காண்கின்றோம். ஆண்டவரே, அந்த ஆவியானவரை இப்போது எங்களுக்கு நீ தாரும். நமக்கு எல்லோரும் தெரிந்த பாடல் வானம் திறந்து என்ற பாடலை இப்போது நாம் பாடப்போகின்றோம். ஆவியினால் நிறைவதற்காக, அபிஷேகத்தினால் நிறைவதற்காக, யோர்தான் அனுபவம் கிடைத்து நல்ல ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களுக்கு சக்தியை தந்துள்ளோம். எங்களுக்கு நீ தந்த பணி இதோ நீர் எங்கள் மேல் நம்பிக்கை வைத்த காரணத்தினால் எங்களை உம்முடைய திருப்பணியில் இதோ அமர்த்தியிருக்கின்றேன். நாங்கள் உலகத்தின் மேல் உண்மையில் நம்பிக்கை வைத்து செயல்பட சக்தியை தாரும்னு சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்வோம், ஒருத்தர் முகம் பார்த்து நிற்போம். நின்று கொண்டு மன்றாடுவோம். ஒருத்தர் முகம் பார்த்து நின்றுங்கள். உங்கள் இடது கரத்தை உங்கள் நெஞ்சோடு சேர்த்து வைத்து வலது கரத்தை அருகில் நிற்கிற நபரின் தலை மீது வைத்துக் கொள்ளுங்கள். 2 பேர் இல்லை என்றால் 3 பேராக நின்று கொள்ளுங்கள். இடது கரத்தை உங்கள் நெஞ்சோடு சேர்த்து வலது கரத்தை அருகில் நிற்கிற நபரின் தலை மீது வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை திறக்காதீர்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். சொல்லுத்தர ஜெபத்தை உரத்த குரலில் ஹல்லேலூயா, 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 இயேசுவே, 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 நீர் தாமே எங்களை தொட்டிருக்கின்றீர். நீர் தாமே எங்களை அபிஷேகம் செய்கிறீர். நீர் தாமே எங்களை வழி நடத்துகின்றீர். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, உம்முடைய தூய ஆவியால் எங்களை இப்பொழுது நிரப்புகின்றீரே. எல்லா தடைகளையும் எடுத்து மாற்றுகின்றீரே. விடுதலையும் சௌக்கியங்களும் எனக்கு தருகின்றீரே. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, யோர்தான் அனுபவத்தை எங்களுக்கு நீ தருகின்றீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். கரங்களை உயர்த்தி தட்டி யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. தாழ்த்தி திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும்.
இதயத்தில் ஹோல் இருக்கின்றது, 2 ஓட்டை இருக்கின்ற பிளாக் இருக்கின்றது. அந்த பிளாக்கில் இருந்து தெய்வம் ஒரு நபரை குணப்படுத்தி கொண்டு ஆசீர்வதிக்கின்றார். கிட்னி சம்பந்தப்பட்ட நோயில் இருந்து தெய்வம் ஒரு நபருக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். நெஞ்சு எரிச்சல் அதிலிருந்து தெய்வம் ஒரு நபருக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். ஆர்ம் பிட், அதாவது இந்த ஷோல்டர், கைக்கு அடியில், இந்த கரங்கள் அடியில் கட்டி இருக்கின்றது, அந்த கட்டி இப்ப இல்லாமல் ஆகி கொண்டிருக்கிறது. தெய்வம் குணப்படுத்தி கொண்டு ஆசீர்வதிக்கின்றார். சேர்ந்து பாடி ஜெபிப்போம். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். கிட்டத்தட்ட 4-5 பேர் தெய்வம் அடையாளப்படுத்துகின்றார். கண் எரிச்சல், கண் வேதனை, அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். தலை பாரமாகினது, காலையிலே அவன் அமர்கின்ற போது தலை பாரத்தோடு வந்தார்கள். ஆனால் இப்போது அந்த பாரம் இல்லை, தலை வேதனை இல்லை, அதிலிருந்து விடுதலை பெற்று தெய்வம் ஆசீர்வாதம் கொடுக்கின்றார். கரங்களை தட்டி. வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். சந்தேகத்தோடு இருக்கின்ற ஒரு தம்பதி, தனக்கு குழந்தை இருக்குமா என்று சந்தேகத்தோடு இருக்கிற தம்பதியை தெய்வம் உறுதிப்படுத்துகின்றார். உங்களுக்கு குழந்தை உண்டு என்று சொல்லிக்கொண்டு அங்கு உறுதிப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். இடுப்பு வருத்தத்தில் இருக்கின்ற நபர், அவரால் நடக்க முடியவில்லை, நடக்கின்ற பொழுது கால் பாதம் அப்படி போய்கொண்டு இருக்கும். தெய்வம் நடப்பதற்கான உறுதியையும் அதே சமயத்தில் இடுப்பு வருத்தத்தையும் எடுத்து மாற்றுகின்றார். கரங்களை தட்டி. பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். ஸ்துதியுங்கள், கரங்களை தட்டி. தேவ வல்லமை தர வேண்டும். கரங்களை தட்டி ஸ்துதியுங்கள். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா தர வேண்டும். தேவ வல்லமை 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 தர வேண்டும். ஆவியே, பரிசுத்த ஆவியே, ஆவியே, சக்தி, தெய்வ சக்தி. ஒவ்வொரு மீதும்
நிரப்பு நிரப்பட்டும் 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 நிரப்பட்டும். ஹல்லேலூயா 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 பலருடைய மனதில் உள்ள பாரங்களை தெய்வம் எடுத்துவிட்டு இதை சந்தோஷத்தால் தெய்வமாக நிரப்பிக்கொண்டே வருகின்றார். பலரும் தெய்வ அனுபவத்தை பெற்றுக்கொண்டே வருகின்றார்கள். நல்ல ஒரு சாந்தமான ஒரு நிலையை அது அவர்கள் அடைகின்றார்கள். துக்கத்தோடு வந்தார்கள், துக்கம் நீங்கி ஏதோ ஒரு மனசில் ஏதோ ஒரு சாந்தம் போல் ஒரு அனுபவம் இது அவர்கள் பெறுகின்றார்கள். தற்கொலை எண்ணத்திலிருந்த 2 பேருக்கு தெய்வம் அந்த எண்ணத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். குற்ற உணர்வோடு இருந்த 3 பேரை தெய்வம் அந்த உணர்விலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். அவர்கள் நல்ல ஒரு பாவ சங்கீதம் செய்ய வேண்டும் என்று தெய்வம் பணிகின்றார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அலர்ஜி நோயிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். 8 குடும்பங்களை தெய்வம் பிரத்யேகமாக ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துகின்றார். வேலை செய்கிற இடத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கின்றது, அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். நம் அனைவரும் முழுந்தால் வைத்துக் கொண்டு இறை ஆசிரை பெற்றுக்கொள்வோம். நன்றி உணர்வோடு 2 கரங்களின் நெஞ்சோடு சேர்த்து வைத்து கண்களை திறந்த வண்ணமாக, தெய்வமே நீ இவ்வளவு நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கின்றீரே, நன்றி ஆண்டவரே. தடைகள் எல்லாம் எடுத்து மாற்றி எங்கள் மனதில் பாரங்கள் எல்லாம் எடுத்து மாற்றி இருக்கின்றீரே, நன்றி தெய்வமே சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு உரத்த குரலில் பாடி ஜெபிப்போம். மாண்புயர் மாண்புயரிவாரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்பு. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானின்று அவர்களுக்கு உணவளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தையே கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வாழ்க 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 மரியே, வாழ்க வாழ்க